கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன பலன்கள்? பணம் வருவதற்கான பல வழிகள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது. பணம் எப்படிலாம் வரக்கூடியதோ, இழந்த பணங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. மற்றவங்க கூட நம்மகிட்ட பணத்தை இழந்திருக்கலாம், நம்ம யாருக்கிட்டையும் பணத்தை இழக்கலையே. கும்பராசிக்காரர்களுக்கு 3 விதமான யோகங்கள் இடத்துக்கு குருவுடைய பொதுவான குணமே என்னன்னா 5 தான். 5ங்கிறது குருவோட பொதுவான கிரகங்களில் புத்திரகாரகன்னா யாருன்னா அது குரு தான். குரு நினைச்சாதான் குழந்தை கொடுக்க முடியும். குரு தான் எல்லாத்துக்கும் அதிபதி. அந்த புத்திரகாரகன் ஆகப்பட்டவர் 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்திலேயே அமரும் பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன பலன்களை தரப்போகிறது? கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குருதான் எல்லா விதமான நற்பலன்களையும் தரப்போகிறார். ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகப்பட்டவர் உங்களுக்கு குரு பகவான். 2 மட்டும் கிடையாது, 11ஆம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி. தனஸ்தானாதிபதி, லாபாதிபதி 2 போஸ்டிங் வச்சிருக்கார் குரு பகவான். அவர் 5 கூடிய யோகாதிபதி வீட்டிற்கு செல்கிறார். எப்பயுமே இந்த தனாதிபதி யோகாதிபதி வீட்டிற்கு செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய யோகங்களின் எண்ணிக்கை என்பது அதிகம். ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்னவென்றால் தனாதிபதி 2 கூடையவன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைந்த பொன்னான விஷயங்கள் எல்லாம் தரப்போகிறார். 2ஆம் இடமாகப்பட்ட பணத்தை தரார். அதே மாதிரி 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை தருகிறார். குரு பகவானுடைய பொன்னான கருணையால் உங்களுக்கு குழந்தை கிடைக்க போது. ரொம்ப வருஷமாக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எனக்கு இந்த வருடமாவது குழந்தை கிடைக்குமா, ஐவிஎஃப் பண்ணேன் பார்க்காத டாக்டர் கிடையாது, எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரே பிரச்சனை தான், எங்களுக்குன்னு ஒரு டாக்டர்ஸ் சரியான டாக்டரை கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் வேணால் போங்க, நீங்கள் கும்பராசிக்காரர்கள் எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் போங்க, போனோன்னே ஃபஸ்ட்டு விஷயம் 2-3 வருஷம் குழந்தை இல்லையா, ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்? அதான் அவங்க கேட்குற முதல் கேள்வியாக தான், ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்? எப்பா நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுக்கு யாராவது வழி சொல்லுங்கப்பா. யாரை எங்கே போனாலும் ஐவிஎஃப் பண்ணுறதே ஒரு குறியாக இருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலே பயமாக இருக்குது. ஏதாவது ஒரு ஆர்கான் ப்ராப்ளம், லிவரில் ஏதாவது பிரச்சனை, ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளேஷன்? உடனே லிவரையே கழட்டி மாற்றிடலாம், நுரையீரலை கழட்டி மாற்றிடலாம். ஏப்பா அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, சிம்பிளாக ஏதாவது பண்ணுங்க. டாக்டர்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஸோ அப்போது ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 2 கூடையவர் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது புத்திர பிராப்தி என்பது உண்டாகிறது. யோகஸ்தானத்தில் தனாதிபதி இருப்பதால் பணம் வருவதற்கான பல வழிகள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது. பணம் எப்படிலாம் வரக்கூடியதோ, இழந்த பணங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. மற்றவங்க கூட நம்மகிட்ட பணத்தை இழந்திருக்கலாம், நம்ம யாருக்கிட்டையும் பணத்தை இழக்கலையே. ஒருவேளை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா 2 கூடையவர் 5ஆம் வீட்டில் இறந்து பண இழப்பு போன்றவை ஏற்பட்டிருந்தால் அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. 5ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருந்த 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். நான் அடிக்கடி சொன்னேன், 2, 5 இப்போ கனெக்ஷன் வந்துருச்சு. 2 கூடையவர் 5ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 5ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையை 9 பார்க்கிறார். 9ஆம் பாக்யஸ்தானத்தை பார்த்துட்டார். அடுத்து 11 பார்த்துட்டார், லாபஸ்தானத்தை பார்த்துட்டார். இதை விட வேற என்னங்க வேணும் பாருங்க. தனாதிபதி யோகாதிபதி வீட்டுக்கு போனார், பாக்யாதிபதியை பார்க்கிறார், லாபாதிபதியை பார்க்கிறார், அடுத்து உடம்பை பார்க்கிறார். உடம்பை பார்க்கறது சாதாரண விஷயமா நினைச்சுக்காதீங்க. குரு உடம்பை பார்க்கறதுங்கிறது தான் உங்களை இந்த வருஷம் காப்பாற்ற போகுது. காரணம் என்னவென்றால் உடம்புல யார் இருக்காருன்னா ராகு பகவான் இருக்கிறார். இந்த ராகு பகவானை குரு பார்த்து தான் சரி பண்ண போறார். காரணம் என்னவென்றால் இந்த ராகு என்ன விதமான கிறுக்குகள்லாம் உங்களுக்கு தருவாருன்னு சொல்றேன் பாருங்க. உடம்புல இருக்கக்கூடிய ராகு பகவான் சிற்றின்பங்களில் உங்களை ஈடுபடுத்துவார். டெய்லி சாயந்தரானா ட்ரிங்க்ஸ் தான், டெய்லி சாயந்தரானா ட்ரிங்க்ஸ் தான். இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராசியிலே ராகு அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய அபாயங்களுக்கு இட்டு செல்லும். உங்களை தவறான வழிகளுக்கு உங்களை கூட்டி செல்லும். சிற்றின்பங்களில் மீது பிரியம், அதே மாதிரி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை விட்டு டிட்டாச்சாக இருக்கிறது, வேறு ஊரில் இருக்கிறது, வேறு நாடுகளில் இருக்கிறது, வேற குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ராகு பகவான் பண்ணுவார். அது மாதிரி தேவையில்லாத நண்பர்களுடைய சகவாசம், தேவையில்லாத ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண், அவருடைய தொடர்பு போன்றவற்றையெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தருவார். அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்காகவே குரு பகவான் உடம்பை பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறார். குரு சண்டால யோகம் என்பது என்னவென்றால், குரு உங்கள் உடம்பை பார்த்துறார். உடம்புனால அர்த்தகாரியம் மகாவீரியம், உடம்பை பெருசாக உடம்புல இருக்கக்கூடிய சக்தியும் பலத்தையும் அதிகப்படுத்துகிறார். அப்போ ராசியை குரு பார்க்கும்போது உடம்பு கிளீன்லினஸ் ஆகிடுது. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு 3 விதமான யோகங்கள் ஏற்படுகிறது. ஒன்று என்ன, 5ஆம் இடத்துல
குரு பகவான் அமர்ந்து காசு பணம் திட்டு மணி மணி காசு பணம் 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 வந்து பார்த்திங்கன்னா இந்த தனாதிபதி யோகாதிபதி வீட்டுக்கு செல்லும் பொழுது எதிர்பாராத பணம் கிடைக்கும். எனக்கு போய் எப்படி இவ்வளோ பெரிய பணம் கிடைச்சது, எனக்கு இப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? நிறைய நேரங்களில் பணம் வந்து நம்ம எதிர்பார்க்குறப்ப கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எப்போ எதிர்பார்க்கலையோ அப்போ பார்த்து நம்ம சும்மா இருக்கிறப்ப தான் வந்து 200 பிஸ்னஸ் வரும். நம்ம வந்து பிஸியாக இருக்கிறப்போ ஒரு பிஸ்னஸ் கூட வராது. நீங்கள் இந்த விஷயத்தை நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஆசையாக உட்காந்து பண்ணி பாருங்களேன். ஆசையாக உட்காந்து ஒரு ஓவியம் வரைஞ்சி பாருங்கள். இன்றைக்கி நல்லா ஓவியம் வரையணும், சூப்பராக ஒரு டிராயிங் வரைய போகிறோன்னு உட்காருங்க, குரங்கு மாதிரியே இருக்கும், உங்களால் வரையவே முடியாது. இன்றைக்கி சூப்பராக ஒரு சமையல் பண்ணணும்னு நினச்சி பண்ணி பாருங்கள், சமையல் நல்லாவே இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தீவிரமாக எடுத்து பண்ணாலும் அது நடக்காது. ஆனால் அதுவாக நடக்கும். அதுக்கான நேர காலம் வரும்போது ஒரு நாள் இல்லாத திருநாளாக இன்றைக்கி என்னப்பா இவ்வளோ நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் 5ஆம் வீட்டில் வரும்பொழுது கடையில் ஒரே கூட்டம் வந்துருச்சு. நம்ம கடையிலேயே அவ்வளோ கூட்டம், நம்மளாலேயே நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் வந்து 5ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம கடையிலையும் கூட்டம் வரும், ஒரே பிஸி ஆகிடுவீங்க. ஸோ தனாதிபதி எப்போ வந்து யோகஸ்தானத்தை பெறுகிறார், அந்த பணத்தை வச்சு யோகங்களை எப்படி அடையிறீங்க? 5ஆம் இடத்துக்கு வந்து குருவுடைய பொதுவான குணமே வந்து என்னென்னா 5 தான். 5ங்கிறது குருவோட பொதுவான கிரகங்களில் புத்திரகாரகன் தான் யாருன்னா அது குரு தான். குரு நினச்சா தான் குழந்தை கொடுக்க முடியும். குரு தான் எல்லாத்துக்கும் அதிபதி. அந்த புத்திரகாரகன் ஆகப்பட்டவர் 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்திலேயே அமரும் பொழுது 2 குழந்தைகளை கொடுக்குறார். 2 குழந்தைகளை கொடுப்பார். ஸ்ரீமடத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பிளஸ்ஸிங் வாங்க வரும் பொழுது ஸ்ரீமடத்தில் எவ்வளவோ சொன்னோம், உங்களுக்கு குருபலம் இருக்குது, இப்போ நீங்கள் வந்து புத்திரகாமேஷ்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 குழந்தை பிறந்துடும், பரவாயில்ல குருஜின்னு பெற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 அப்போ பெண் குழந்தை இருந்தது, அப்புறம் ஒரு ஆண் குழந்தை கிடைக்குமான்னு வந்தவங்க. அப்போ நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், ஒரு குழந்தை பிறக்காதுங்க, 2ஆக பிறக்கும், குரு பலமாக இருக்கார். குரு பலமாக இருந்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும். அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு பிள்ளை பிறந்தது, 2 ஆண் குழந்தை. இப்போ அவங்களுக்கு 2 பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. அண்ணன் கேரம் போர்டு விளையாட வந்தவர் இப்போ டென்னிஸ் விளையாடுறதுக்கு இப்போ கேரம் போர்டு விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டார். 4 பசங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த நிறைந்த குழந்தை செல்வத்தை தரக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். குரு பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து யோகங்களை தருகிறார். சாதாரண யோகம்னால சொத்து பத்துக்களை சேர்த்துவார். குரு வந்து பெரிய உடம்புங்கிறதுனால பெரிய பெரிய சொத்துக்களாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், உங்கள் ஊரில் உங்கள் ஒரு பக்கம் நிலம், உங்களுடைய விவசாய நிலம், உங்களுடைய மாந்தோப்பு, தேங்காய் தோப்பு, அந்த மாதிரிலாம் உங்களுடைய பழைய நிலங்கள் அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருப்பீங்க. உங்கள் தாத்தா காலத்து நிலங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அந்த நிலத்தெல்லாம் நீங்கள் பாத்தியதைப்படுவீங்க, அனுபவிப்பீங்க. அந்த நிலத்திற்கான தடைகள் எல்லாம் விலகும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்னு யாராவது ஸ்டே ஏதாவது போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டே எல்லாம் சரியாகி உங்களுக்கு அந்த நிலத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது என்னென்னா பிள்ளைகளுடைய வளர்ப்பு. குழந்தைகளுடைய வளர்ப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பீங்க. பிள்ளைகளால் கிடைக்கக்கூடிய பெருமை, வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்கும்பாங்க. அந்த மாதிரி சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா என்னதான் பெரிய உயரத்தில் இருந்தாலும் அவர்களால் அப்பா அம்மா கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பேர் தான். அடலசென்ஸாக இருக்கான் பையன், வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல குருஜி, பையன் வந்து அடலசென்ஸு, நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் லாகிரி வஸ்துக்கள்லாம் பயன்படுத்துகிறான், லவ் பண்ணுறான், இந்த மாதிரி வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகிறது, சுற்றுறது, கெட்ட பேர் வாங்கிக்கிறது, போலீஸில் மாட்டுறது போன்ற பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்கன்னு கவலைப்பட்டிங்கன்னா அவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி பையன் வந்து உங்கள்கிட்ட அனுசரணையாக நடந்துக்கிற அம்சங்கள் எல்லாம் ஏற்படும். 5ஆம் வீடு என்பது குழந்தை. அந்த குழந்தையால் கிடைக்கக்கூடிய நிம்மதி, கௌரவம், மதிப்பு போன்றவை ஏற்படும். ஆனால் அந்த குழந்தைகளை நம்ம குழந்தைகளாக வளர்த்துறோமாங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன தருகிறாருன்னா குழந்தைகளை நம்ம குழந்தைகளாகவே வச்சுக்கிறது இல்லை. சமீபத்தில் கூட ஒரு 1ஆம் கிளாஸ் ஃபங்க்ஷனு, அது பார்த்திங்கன்னா ஹாப்பி கிராஜுவேஷன் டே. என்னடா கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு தலையில் கேப்பெல்லாம் போட்டு, அது கோட்டெலாம் போட்டு, ஏன்னா டாக்டருக்கு படிச்சிருக்குல்ல அது. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. குழந்தைகளை நம்ம வந்து குழந்தைகளாகவே வளர்த்துறதில்ல. நம்ம ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறோம். தொடர்ந்து பேசுவோம். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம்.
இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.